வணக்கம். டாக்டர் அமலாதரட்சணா. இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் திகதி. நான் இப்போ நிற்கிறது சூரிச்சில் கடும் வெயில் எங்க அடிக்குது. சூரிச் டவுன்ல இருக்க கால்வாய், அது என்னன்னு தெரியல, சூரிச் கால்வாய் நமக்கு தெரியல. ஒரு சின்ன கால்வாய் ஒன்று நிற்கிறேன். வீடியோ ரெக்கார்ட் பண்றது இந்த விஷுவல்ஸுக்காகவும் கண்டென்ட்டுக்காகவும். ஸோ விஷுவல்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்காக. ஆனால் இந்த கண்டென்ட் சரியான முக்கியமானது. ஒரு சில நபர்களுக்கான பதிவு. அதை விட இந்த எங்களுடைய அரசியல் பதிவுகளை பதிவிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஸோ அதுக்காக இந்த வீடியோவை விஷுவல்ஸை இப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். வாங்குவாத அரசியல் பதிவுக்குள்ள போகலாம். வணக்கம், நான் ராமநாதன். நான் இந்த வீடியோ விஷுவல்ஸாக, அதாவது நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக விஷுவல்ஸாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு சில அரசியல் பதிவுகள் இட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அரசியல் பதிவுகளையும் இதோட சேர்த்திடும் போது நீங்கள் அந்த விஷுவல்ஸை நான் எங்க நிற்கிறேன், என்ன செய்கிறேன் என்பதையும் தாண்டி நான் இருக்கிற இடங்களையும் பார்த்துக்கொண்டு அந்த அரசியல் பதிவுகளையும் பார்க்கலாம். ஸோ இந்த விடயம் எது தொடர்பான சொன்னால், இன்றைய தினம் எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களும் இன்றைய தினம் காட்ட சாட்டமாக டிசிசி மீட்டிங்கல்ல, அது ஒரு நினைக்கிறேன் பிரதேச சபை மீட்டிங். நான் வெண்டு கனகாலம் சொல்லி உங்களுக்கு சொல்லியும் கனகாலமடாப்பா, அதையும் விளங்கல என்றால் ஒரு அரசியலை குழப்பிட்டு எனக்கு ஒரு பெரிய டவுட். வெயிட், இந்த கனல்ல இறங்கி போறேன். ஒரு அரசியல் ஒன்ற தலைகளா மாற்றிட்டு குழப்பின அரசியலுக்குள்ள நான் பண்ணெடுத்து கொண்டிருக்கிறேன். அங்க அரசியல்வாதிகள் கனவேர் பிரதேச மட்ட மீட்டிங்களுக்கு போய் கொண்டிருக்கும். உங்களுக்கு விளங்க இல்லையாடா? இதுக்கு பிறகு நான் வந்த வேலை முடிஞ்சது. நான் வெண்டு கனகாலம் சொல்லி கனகாலம் சொல்லியும் கனகாலம் உங்களுக்கு விளங்கியலைன்றது எனக்கு விளங்கியலை. என்னடா வடிவ ஒரு விஷயத்த விளங்கி கொள்ளுங்க. இந்த அரசியல்ல நாங்கள்லாம் பெரிய புள்ளிகள், பெரிய பருப்புகள், பெரிய தாதாக்கள் என்று சொல்லித்தான் கனவே சொல்லி கொண்டிருந்தது. உங்களுக்கு தெரியும் அது வடிவம். சோ முக்கியமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் போன்றாக்கள் காலங்காலமாக ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது இவர்களோட கதைக்கிறது கஷ்டம், இவர்களை பார்க்கிறது கஷ்டம், இவர்களோட ஹலோ சொல்றது கஷ்டம், வெயில் இருக்குது. சோ இப்படி இருந்த அரசியல்வாதிகளை பிரதேச சபை கூட்டங்களுக்கு பண்ணிருக்கிறான் ராமநாதன் அர்ச்சனா. அதான் சொல்றனே, அடிக்கு மேல அடி அடிச்சா கல் அம்மிய நகருமண்டு. இன்றைய தினம் அதுல அந்த கண்டென்ட்ல இவர்கள் 2 பேரும் குளறின வீடியோக்களை நான் பார்த்தேன்னா அது எனக்கு தெரியல. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஏதோ ஒன்று குளர்றார், இளங்குமரன் ஒன்று குளர்றார். சோ இந்த அரசியலை மாத்தி இந்த அரசியலை தலைகீழாக்கினது யார்? வடிவ ஜோதிச்சுக்கொள்ளும். அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு வேற வழியே இல்லாம போய் உள்ளூராட்சி சபை மீட்டிங்கள்ல போயிருந்து குளற பண்ணினது யாரு? இவளால இவ டிசிசி மீட்டிங்களுக்கு வார இல்லையடாப்பா, சரிதானே? சோ இவையால இப்ப வேற வழியே இல்ல. டிசிசி இப்படித்தான் நாங்க அரசியலை செய்யணும் எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டோம். அதாவது அரசாங்கம் அபிவிருத்தி செய்யணும். கணவரும் என்ன கேட்பீங்க, டே நீ என்ன ஆளுவிழாலும் என்ன செஞ்சேன்? இதான் தான் நான் செஞ்சிருக்கிறேன். நான் மேக்சிமம் சுவிட்சர்லாந்துல இருக்கிற லேக்ல இருந்து கிளவுஸையும் போட்டு ஆத்தல் எடுத்துட்டு இருக்கேன். இவனுகள் அங்க டிசிசி மீட்டிங்லையும் உள்ள சின்ன சின்ன மீட்டிங்லையும் அலைய பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு விளங்க இல்லையா? உங்களுக்கு நான் திருப்பி வருவேன்னா தூள் பறக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த ஒரு இந்த என்ன பட்ஜெட் ஸ்பீச் இருக்கு. சோ அது சம்பந்தமா தான் இந்த வீடியோ போட வந்தா எங்களோட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நான் வெண்டு கனகாலம் சொல்லி எங்க ஆளவடா. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட எங்கண்ட ஸ்ரீதரன் ஐயாக்கள் இப்ப டிசிசி மீட்டிங்களுக்கு அதிகமா வந்து கொண்டிருக்கணும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். வந்துதான் ஆகணும், இருக்க இயலாது வீட்டுல, சரிதானே? அவையால வீட்டுல இருக்கவே இயலாது, வந்துதான் ஆகணும். போய் சமகால அரசியல் கிளாஸுகள் எடுத்துதானே ஆகணும்.
சனத்தோட கழிச்சு தானே ஆகணும், இல்லாட்டி சனவியக்கு ஓட் போடாது. ஒரு பதிவண்டை நான் பார்த்தேன். நான் 3 மாதத்துல வந்த கௌசல்யா நரேந்திரன் என்னோட அடுத்த இது வந்து என்னுடைய விருப்பு வாக்கு 25,000, 20,000, 21,000. கைதுமார் பொன்னம்பலத்தின விருப்பு வாக்கு 15,000. ஆகவே சில பேர் எல்லாம் சொல்லிடும், ஓகே அடுத்த முறை தேர்தலில் பார்ப்போம். சரி, அடுத்த முறையில் தேர்தலில் பார்ப்போம், அடுத்த முறை தேர்தலில் பார்ப்போம், அடுத்த முறை தேர்தலில் அர்ச்சுனா என்ன செய்யறான்ற பார்ப்போம். நான் வந்து சரியான வெளிப்படையானால் எனக்கு பியர் குடிச்சு போட்டு அதோட சாப்பாடு சாப்பிட்டு ஒழிச்சு அந்த படம் வரைக்கும் இது நான் இல்ல ஏஐல செஞ்சிருக்கேன்னு சொல்றவன் இல்லை. நான் சாதாரண மனுஷன். நான் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய யாழ்ப்பாணத்து பிள்ளைகள் எல்லாம் ஒரு நல்ல மனுஷர்களா வாழணும்னு ஆசைப்படுறேன், வெள்ளக்கார மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன். சரிதானே? அதாவது இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க வந்து யாருமே யாருடைய பணத்தையும் வந்து கொள்ளையடிக்கிறதும் இல்ல, ஏமாத்துறதும் இல்ல. அதோட முக்கியமா வந்து இங்க குடிக்கிறது, இந்த பியர் அடிக்கிறது எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இங்க சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எல்லாரும். அதாவது எங்களுடைய நாடு மாற வேணும், ஒரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமய உரிமை உள்ள ஒரு நாடாக மாற வேணும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சோ அந்த அந்த ஆசையில தான் இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வேலைகளையும் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், வடிவ வழங்கிக்கொள்ளுங்க. சோ இன்றைய தினம் பார்த்தால் எங்களுடைய நண்பர் யாரு, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும், பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பேர் அவருக்கு இளங்குமரன் அவர்களும் அங்கு அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் இங்க சூரிச்சில 19ஆம் தேதி, நீங்கள் அப்படி சொல்ற எல்லாம் நினைச்சு சொல்லக்கூடிய யோசிக்க கூடாது. ஓகே, மக்கள் வாக்கு போட இவன் சூரிச்சில போய் என்ஜாய் பண்றான்னு இல்ல. 19ஆம் தேதி இன்டர் பார்லிமெண்டரி யூனியன் செஷன் ஸ்டார்ட் பண்ணது, ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் நான். சரிதானே? ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். நீங்க பெருசா குளிர் இல்லை, பட் எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமானபடியா அந்த காலில எல்லாம் அந்த பொறுக்கு வெடிக்கிற மாதிரி அதுக்கு நிவ்யா கிரீம் எல்லாம் தந்தார்கள். எல்லாமே எனக்கு தந்துச்சு எங்கட இனம், எங்கட சனம் எல்லாம் கிரீம், அந்த கிரீம் இந்த கிரீம் இந்த கிரீம் சொல்லி கொண்டு வந்து இப்ப 40-50 கிலோ என்னுடைய லக்கேஜ் போகுது. கிரீம் சாக்லேட் ஃபுல்லா பேக் ஃபுல்லா இருக்கு. நான் இதை சொல்ல விரும்புறேன், ஏன்னா ஏன் நாங்கள் பொய்யா இருக்கணும்? என்னுடைய சமூகத்துக்கு என்ன சாப்பிடுறேன்னு என்ன குடிக்கிறேன் உண்மையை சொல்ல கூட தெரியாத பாராளுமன்ற உறுப்பினர் கள்ள மணி நினைக்கிறீங்களோ வந்து பாராளுமன்ற உறுப்பினர் குடிக்கிறேன். இவங்களுக்கு வெளியால சொல்ல பயமடா, வெளியே தாங்கள் யார் என்ற ஒரு ரியாலிட்டிய வெளியால காட்ட பயம். அதாவது நான் யார், நான் என்னுடைய பழக்க வழக்கம் என்ன, என்னுடைய குணம் என்ன, என்னுடைய விருப்பம் என்ன என்று வெளியால சொல்றதுக்கு பயந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். அதாவது வந்து சமூகத்துக்கு நடிக்கிறார்கள். என்ன பொறுத்த வரைக்கும் சமூகத்துக்கு நடிக்கிறார்கள். எதுக்காக நான் நடிக்கணும்? நான் ஒரு வைத்தியராக இருக்கீங்களே, மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில இருக்கீங்களே, பியர் குடிக்க எனக்கு சொல்லி தந்திருக்காங்க எங்களோட சீனியர்ஸ். சோ எதுக்கு நான் நடிக்கணும்? நான் எங்கண்ட சமூகத்தை சொல்றது, இந்த குடு கஞ்சா அந்த மாதிரியான விடயங்களை குடிக்காம, சரி உனக்கு வெள்ளக்காரன் மாதிரி என்று சொன்னால் நீ போய் ஒரு பியரை குடிச்சிட்டு வீட்டை ஒழுங்கா போய் வீட்டை சேர்ந்து நித்திர உள்ள தெரியும். அது இந்த ரியாலிட்டிய சொல்லிக்கல கனபேர் என்ன சொல்லணும்டா, ஓகே எந்த புள்ள இப்ப எங்கட சமூகத்துல ஒரு பழக்கம் பண்ணி இருக்கு, எந்த புள்ள குடிக்கிறேன், உங்கள்ட புள்ளதான் குடு அடிக்குது, ஆனால் அம்மா அப்பாக்களுக்கு அதை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இல்லை. அப்படி ஒரு சமூகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய பிள்ளை குடிக்கிறேல, என்னுடைய பிள்ளை கஞ்சா அடிக்கிறேல, என்னுடைய பிள்ளை வந்து என்ன பாய் ஃப்ரெண்ட் இல்லை, அப்படிதான் வளர்க்க ஆசை. அப்படி வளர்க்க இயலாது. படியல் மாறுறாங்க, சமூகம் மாறிக்கொண்டிருக்குது. சோ அப்படியான படியலுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஒரு சாப்பிடுற இடத்துல 4 பேர் இருக்கிற இடத்துல போய் ஒரு பியர் அடிப்பீங்களான்னு கேட்க, ஓகே இல்ல எனக்கு வெக்கமா இருக்கு என்று சொல்றதுக்கு பழக்காதீங்கடா பிள்ளைகளை சாதாரணமா மற்ற ஆம்பளைகள் வளர்ற மாதிரியே வளர்றதுக்கு பழக்குங்க. அவ்வளவுதான் என்னுடைய சால்வான வேண்டுகோள். மற்ற ஆம்பளைகள் வந்து எப்படி இருக்கிறாங்க வெளிநாட்டுல வளர்க்குங்க. வெளிநாட்டுல இருக்கிற சமூகம் கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. நாங்கள் தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் என்று சொல்லி யாழ்ப்பாணத்துக்குள்ள 4 சுவர்களுக்குள்ள நடக்கிற விடயங்கள் நான் கதைக்க இயலாது. வைத்தியர்கள் செய்கிற வேலைகளை நான் செய்யலாது. கொழும்புல எல்லாம் வந்து சில இடங்கள்ல சில வைத்தியர்கள் வந்து கீயை மாத்தி போட்டு பாய் ஃப்ரெண்டை மாத்திக்கொண்டு கேர்ள் ஃப்ரெண்டை மாத்திக்கொண்டு போற கலாச்சாரம் எல்லாம் கொழும்புல உருவாகி கொண்டு இருக்கு. சோ அதை விலகி கொள்ளுங்க. இந்த இப்பட்டமான கலாச்சாரத்துக்குள்ள ஒழுங்கான பிள்ளைய வளர்க்கணுமாக இருந்தால் பிள்ளைக்கு சராசரியான விடயங்களை சொல்லிக் கொடுக்கணும். அப்ப இது செய்யறது பிள்ளை, இது செய்யறது சரி, அப்பா இப்படி வளரையில. அப்ப இப்ப நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்வேன். அப்பாட்ட நான் வந்து சப்பாத்து கேட்கிறேன். சோ சப்பாத்து கேட்கிற நேரம் அப்பா எனக்கு சொல்லுவார், அதாவது வந்து நாங்கள் எல்லாம் வாழை மடல் கட்டி பெனம் மட்டை கட்டித்தான் ஸ்கூலுக்கு போனாங்க. ஆனா நீங்க வாழை மடல் பெனம் மட்டை கட்டி போவோம் அவங்கள்ட்ட சொல்றோம். ஒரு சப்பாத்து இருந்தா காணுதாங்க. இப்ப நான் கிரிக்கெட்டுக்கு வேற ஷூ, பாஸ்கெட் பாலுக்கு வேற ஷூ கேட்கும்போது அப்பா சொல்லுவார், நோ அது இல்லாத தரையில அது ராசா, அவ்வளவுக்கு எல்லாம் அப்பாட்ட காசு இல்ல, நாங்க எல்லாம் பெனம் மட்டையில ஸ்கூலுக்கு நடந்து போனாங்க.
இப்பத பிள்ளைல ஸ்கூலுக்கு நடந்து போங்கன்னு சொன்னா அவங்களுக்கு செருப்பால அடிப்பாங்க. அவங்களுக்கு அட்லீஸ்ட் புஷ் பைக்காவது வேணும். சோ சமூகம் மாறிக்கொண்டு வருது. நாங்கள் சமூக ஊடகங்களுடைய இதுக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். அதை விளங்கி கொள்ளும், அதுகளையும் விளங்கி கொள்ளாம சும்மா எடுத்த வீச்சுக்கு நாங்கள் அது செய்ய மாட்டோம் இது செய்ய மாட்டோம் என்று சொல்லி பிள்ளைகளை வளர்க்கல. அது நான் வெளிப்படையான அரசியல்வாதி. எனக்கு நான் இதுகளும் மறக்கிறேன்டா. இப்போ உதாரணத்துக்கு என்னட்டே எல்லாம் கேட்டு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, எத்தனை பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. சாரி, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற அது என்பிபிக்கு. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்க சான்ஸ் இல்லை தானே. நான் ஒரு பொம்பளை பிள்ளைய செக்ரட்டரியா வச்சிருக்கிறோம். நான் ஆம்பளை பிள்ளையில செக்ரட்டரியா வச்சு கொண்டு கார்ல திரிகிறவன் இல்ல. இந்த கரண்ட் பில்லுக்கு சொல்லுங்க, அதெல்லாம் அசிங்கம் வந்து. சரிதானே, நான் அப்படித்தான் செக்ரட்டரி வச்சிருந்தா கூட பொம்பளை பிள்ளைய தான் செக்ரட்டரியா வச்சிருக்கிறேன். சோ நான் எல்ஜிபிடிக்யூவா இல்ல. அது அந்த கரண்ட் பில்லுக்கு அந்த வாத்தியாருக்கு 2 வாத்தியார் இருக்கணும், ஒரு ஆள் பிரின்சிபல் ஒரு ஆள் வாத்தியார். இவைகளுக்கு சொல்லும்போது ராமநாதன் நான் சாதாரண மனுஷன். எனக்கு வாழ்க்கையில என்ஜாய் பண்றதுக்கு அவ்வளவு விடயம் இருக்கு, இழக்கிறதுக்கு அவ்வளவு விடயம் இருக்கு. ஆனால் நான் யாருக்கும் பயந்து என்னுடைய வாழ்க்கை இந்த அரசியல். இப்ப உதாரணத்துக்கு எங்களோட உமாரன் ராசியா சொல்லி இருக்கிறார், இளைஞர்களை குடுவடிக்கிறேன் சொல்றதால உன்னுடைய அரசியல் இல்லாம போயிருந்தது. ஓ ரியலி? ஓகே, இந்த அரசியலுக்கு ஆசைப்பட்டவனுக்கு வந்தவனும் இல்ல, இந்த அரசியல் இருக்க போறவனும் இல்ல. சோ நீங்க அப்படித்தான் என்னுடைய ஓட்டு உடைச்சு என்னுடைய மக்கள் இந்த அரசியலுக்கு என்ன போடலண்டா இன்னொரு 50 வருஷம் கழிச்சு இன்னொரு அர்ச்சுனா வர மாட்டான் நீங்க தேடுவீங்க. அதான் நடக்கும். நான் நின்றால் சம்பவம் செய்வேன், சம்பவம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது சுவிட்சர்லாந்துல குளிர்ல நாங்க இருக்கிறோம். அங்க யாரோ உள்ளுக்குள்ள இருக்கிற சங்கான பிரேசபை கூட்டத்துக்கு ஓடி திரினோம். லண்டன்ல மனசி பிள்ளையில வச்சுக்கொண்டு சங்கானைக்கு பிரேசபை கூட்டங்கள்ல ஏறி திரிகிற கள்ளங்கள் தான் நல்ல அரசியல்வாதியா இல்ல யாழ்ப்பாணத்திலேயே பிறந்து யாழ்ப்பாணத்திலேயே வளர்ந்து இதுவரை காலமுமே நான் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி ஒரு எக்ஸாம் கூட ஃபாரின் எக்ஸாம் கூட எழுதாம யாழ்ப்பாணத்திலேயே படிச்சு யாழ்ப்பாணத்து மக்களுக்கு வேலை செய்யணும். என்னுடைய ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கூட திரும்பவும் சொல்றேன்டா, இந்த குளர்றவனுக்கு எல்லாம் திரும்பவும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நான் ஒரு டாக்டரா நான் வந்தது சாவச்சேரிக்கு, குழந்தை பிள்ளைகள் சாவச்சேரி, அதாவது பீடியாட்ரிக் வார்டுல சாவச்சேரிக்கு வந்தேன். ஒரு எம்எஸ் ஆகி நான் வந்தது சாவச்சேரி. என்னடா எனக்கு நான் யாழ்ப்பாணத்தான் என்று சொல்லி கனாலம் என்ற மண் எனக்கு உயிர். நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, என்னுடைய மண் என்னுடைய உயிர். யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா இவை எல்லாமே நாங்கள் உருண்டு பிறண்ட இடம். அண்மையில என்னுடைய அந்த மீட்டிங்ல அண்ணா அவர்கள் என்னோட கேட்டிருந்தார், டாக்டர் நீங்க யாழ்ப்பாணத்தான் சொல்லாதீங்க டாக்டர், நாங்க முல்லைத்தீவு எங்களுக்கு கவலையா இருக்கண்டு. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புறேன், எங்களுடைய அண்ணா ரகுராமன் முல்லைத்தீவு பொறுப்பாளராக தான் இருந்தவர். எங்களுடைய அப்பா முல்லைத்தீவு பொறுப்பாளராக இருந்தவர். முல்லைத்தீவுல அண்ணா மறிபண்ணது முல்லைத்தீவுல. ஆகவே கிளிநொச்சியில தான் மெட்ட அண்ணா இருக்கிறார். நாங்கள் யாழ்ப்பாணம் காய்ச்சால் ராமநாதன் ராமகிருஷ்ணா யாழ்ப்பாணத்துல இருக்கலாம், ஆனால் அவர் இருக்கிறதுக்கு கிளிநொச்சியில உதயநகர்ல. ஆகவே எங்களுக்கு அந்த பிரதேசவாதங்கள் இல்லை, எல்லாம் என்னுடைய மண். எந்தெந்த இடங்கள்ல தமிழ் கதைக்கப்படுகிறதோ அவை எல்லாம் என் மண், என்னுடைய உயிர். சோ நான் இங்க இவ்வளவு ஃபன் எடுக்கிறேன் என்று நீங்கள் ஒரு சில பேர் குளரலாம். யூடியூப்ல குளறீங்கள், வீடியோக்கள் குளறீங்கள், நீங்கள் எங்க இருந்து குளறினாலும் எனக்கு அது லாபம் தான் தம்பி. எனக்கு அதுல எந்த நட்டமும் இல்லை. அதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நீங்க எங்க இருந்து குளறாலும் குளரலாம். நான் நிக்கிறது இப்ப சுவிட்சர்லாந்துல. அடுத்த இன்னொரு 3-4 நாள்ல நோவைக்கு போறேன். சோ எங்க இருந்து குளறாலும் குளரலாம், எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நீங்க குளறா குளரலாம், காத்தலாம், என்ன வேணுமென்றாலும் செய்யலாம், எனக்கு அது பிரச்சனையே இல்லை. நான் ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர், அதை விட நான் ஒரு வைத்தியர். இந்த பாராளுமன்ற சில பேர் சொன்ன ஓகே உனக்கு உன்னுடைய ட்ரெண்ட் குறைஞ்சு கொண்டு வருது, உன்னை பைத்தியம் என்று சொல்றாங்க, சோ உனக்கு அடுத்த முறை ஓட் போட மாட்டாங்க. ஓகே, ஓட் போடாதீங்க, வேற வேணாம். எனக்கு நாளைக்கும் தொழில் இருக்கடா, அதை விலகி கொள்ளும்போ. நான் 2 விஷயத்த சொல்றேன். அப்படித்தான் யாழ்ப்பாணம் நான் இப்படித்தான் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றவன் நான் இல்ல. உங்களுக்காக நடிச்சு உங்களுக்காக சுத்துமாத்து செய்து எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும் எதிர்பார்க்கிறவன் நான் இல்லை. ஓகே, என்னை ஏற்றுக்கொள்ள இல்லையா? ஓகே, சமூகத்துக்கு நன்றி. நான் உங்களுக்காக போராட வந்தேன், உங்களுக்காக உங்களுடைய வேலைகளை கதைக்க வந்தேன். என்னை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை, நன்றி, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இன்றைக்கும் சிங்கள மக்களிடையே ஓட் கேட்பனாக இருந்தால் சிங்கள அரசியல்வாதிகள் பயப்படுறார்கள், நான் சிங்கள இடத்துல ஓட் கேட்டுருவேன். ஆகவே திரும்பவும் சொல்றேன், நான் வெண்டு கனகாலம் என்று சொல்லி கனகாலம் என்று சொல்லி வீடியோ போட்டும் கனகாலம். ஆகவே சும்மா மக்களை ஏமாற்றி தமிழீழம் கிடைக்கும், தமிழீழம் வேண்டித்தாரம், அபிவிருத்தி செய்கிறோம் என்று அரசியல் செய்யாதீங்க. ஒருத்தன் இருக்கிறான் என்கிற பயத்தை இந்த வரலாறு விட்டு சென்றிருக்கிறது. அதே நேரத்துல ஒருத்தன் கேள்வி கேட்பான் என்ற ஒரு பயத்தையும் இந்த வரலாறு உங்களுக்கு விட்டு செல்லும். அடுத்த தடவை
கேள்வி கேட்பது முட்டாள் கேள்விகளை யார் வேணுமென்றாலும் கேட்கலாம். கேள்வி கேட்பதற்கு இதுக்குள்ளுக்குள்ள வெற்றிடம் இருக்கக்கூடாது. சோ இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போய் கேள்வி கேட்டதை நான் பார்த்தேன். ஆனா கஜேந்திரகுமார் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை கேள்வி கேட்பதற்கு முன்னம் உங்களுக்கு விடயம் வழங்க வேண்டும். நீங்கள் கேட்ட கேள்விகள் நினைத்து எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஏதோ இளங்குமரனோட போய் அடிபடு வேணும் என்பதற்காக கேள்விகளை கேட்டிருக்கிறீர்கள். கேட்டிருந்தால் அந்த கேள்விகளை எழுதி அனுப்பியிருப்பேன். இதுவரைக்கும் பாராளுமன்றத்தில் நான் கேட்ட கேள்விகளுக்கு எங்கேயுமே பதில் இல்லை. கேள்வி கேட்பவன் இது இருப்பவன் மட்டும்தான் கேள்வி கேட்கலாம். இது இல்லாதவர்கள் கேள்வி கேட்கலாம். 1000 பேர் வந்து 1000 கேள்விகள் கேட்கலாம். அதுல பிரயோசனம் இருக்கான்னு கேட்கணும். அண்மையில நிராஜ் டேவிட் அண்ணாவினுடைய பதிவு ஒன்றை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பதிவுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு மாநிலத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஒரு பயம், அரசாங்க உத்தியோகர்களுக்கு ஒரு பயம். அர்ச்சுனா டிசிசி மீட்டிங்ல வந்து எவ்வளவு செலவழிச்சிருக்கீங்க ராசா, எவ்வளவு மிச்சம் இருக்கிற ராசா, அந்த மிச்சம் இருக்கிற ராசா திருப்பி அனுப்ப போறீங்க ராசான்னு கேட்பான் என்கிற ஒரு பயம் ஒன்று இருக்கிறது என்று நிராஜ் டேவிட் அண்ணா தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் என்னுடைய அரசாங்க ஊழியர்களை ஒருபோதும் கஷ்டப்படுத்தணும் என்று ஆசைப்பட்டவன் இல்லை. நான் இந்த அரசாங்க ஊழியர்கள் உங்கள ஒருவன். நான் அதை வடிவ விளங்கிக் கொள்ளும். எனக்கு இந்த அரசாங்க ஊழியர்களையும் கஷ்டப்படுத்த வேணுமெண்டோ, அவர்களை அவமானப்படுத்த வேணுமெண்டோ, இந்த வைத்தியசாலை அதிகாரிகளையும் கஷ்டப்படுத்த வேணுமெண்டோ ஆசைப்பட்டவில்லை. மக்களுக்கு வந்த பணத்தை மக்களுக்கு செலவழியுங்கள் ஐயா, முடிச்ச வரைக்கும் செலவழியுங்கள். செலவழிச்சு போட்டு சொல்லுங்கள் டாக்டர், காசு காணா டாக்டர், 650 550 மில்லியன் தான் விவசாயத்துறைக்கு. அடுத்த முறைய பாராளுமன்றம் அதிரும். நாங்கள் ஒவ்வொரு மாகாணங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தினுடைய எத்தனை வீதம்ன்றதை போட்டு பாராளுமன்றத்துல சிங்களத்துல கிழிச்சால் இலங்கை அரசாங்கம் வாக்கு போகிற என்ற பயத்திலேயே மறுபடியும் யாழ்ப்பாணத்துக்கு அள்ளி கொட்டும். இதுதான் நான் உங்களுடைய அரசாங்க அதிகாரிகிட்ட கேட்கிறேன். எனக்கு எந்த அரசாங்க அதிகாரிகளோட கோபம் இல்லை. முக்கியமா சொல்ல போறோம்னா அந்த சிவி இன்ஜினியர், சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு இன்ஜினியர் யாருன்றே தெரியாது. எனக்கு மக்கள் அழைப்பு விடுத்தார்கள். சுண்ணாத்துல மல்லாத்துல அந்த முறையற்ற விரதத்துல அந்த இதுகள் கொடுக்கப்படுகிறது. ஆகவே அங்க வந்து நான் கதைச்சேன். ஆகவே உங்களுக்கு நான் சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் அரசியல்வாதிகளுக்கு எதிரானவன் இல்லை. அரசியல்வாதிகளை மெருகூட்டி கொண்டிருக்கிறேன். இந்த 2 அரசியல்வாதிகள் 2 தேசிய அரசியல்வாதிகள் மிஞ்சி போயிருக்கிறார்கள். அதுல ஒருவர் வந்து முட்டாள்தனமான ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் கிளிநொச்சியில. அவர் பார கொடுப்பார், அதில் குடிக்குங்கள், குடிச்சிட்டு அவருக்கே ஓட் கொடுங்கள். அது ஒரு அரசியல்வாதி. 2வது அரசியல்வாதி இருக்கிறார். அவர் இப்போது மாலதி அக்காவினுடைய எனக்கு சில பேர் கேட்கிறேன், நீங்கள் மாலதி அக்காவினுடைய நினைவு தினங்கள் எல்லாம் கொண்டாடுகிறார். 2ஆ பிரிச்சு எல்லாம் கொண்டாடி அடிபாடு நடக்குது. நான் தெளிவான ஒரு பதில உங்களுக்கு சொல்றேன். நான் டாக்டர் ராமநாதன் என்ன பொறுத்த வரைக்கும் தேசியம்ன்றது உயிர் மூச்சு. இன்றைக்கு நாங்கள் தோற்று போய் ஒரு புள்ளியில நிக்கிறோம். தோற்று போன புள்ளியில இருந்து கொண்டு நான் அவனை ஞாபகம் வச்சிருக்க போறேன், இவரை ஞாபகம் வச்சிருக்க போறேன், அவரை நாங்கள் கொண்டாட போறோம் என்பது மக்களுடைய அரசியல் அல்ல. சனமென அள்ளி நிராஜ் டேவிட் தெளிவா சொல்லி இருக்கிறார். தமிழம் கொண்டு பெற்றுக் கொடுக்க போறீங்களா, எவ்வாறு பெற்றுக் கொடுக்க போறீங்க, எப்ப பெற்றுக் கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்கடா. நீங்கள் உங்களோட பரம்பரைக்கு அரசியல் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. நான் என்னுடைய இனத்திற்காக அரசியல் செஞ்சு கொண்டிருக்கேன். நீங்கள் முடிஞ்சால் எவ்வளவு எப்போது நீங்கள் அரசியலை எங்களுடைய மக்களுடைய அரசியலை செய்து கொடுக்க போறீங்கன்னு நீங்க சொல்லுங்க, மக்கள் ஏற்றுக்கொள்ளணும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழீழம் ஒரு நாள் மலரும். அந்த தமிழீழம் மலருகின்ற காலம் இன்றைக்கு நேற்றைக்கு இல்ல. அது ஒரு கனவு பாதை. அந்த கனவு பாதையில பயணிச்ச 44,000 பேரையும் ஒரு தெய்வத்தையும் இணையாக நின்ற தெய்வத்தோட தோல் கொடுத்த மற்ற தெய்வங்களையும் வளர்ந்திருக்கிறோம். சோ மறுபடியும் 1948ஆம் ஆண்டில் எங்களை இனம் கொண்டு விடப்பட்டிருக்கிற இந்த விடயத்தை சரியா விளை கொள்ளுங்க. 48ஆம் ஆண்டு மறுபடியும் சுதந்திரம் அடைஞ்ச நிலத்துக்கு எங்களுடைய இனம் கொண்டு வர விட்டிருக்கிறது. சிங்கள இனம் 2025 நிற்கிறது. 48 இருந்து சிங்கள இனம் மாதிரி நாங்கள் 2025 போகணுமா இருந்தால் சிங்கள மக்களுடைய மனசிலே ஒன்றாக வாழுவோம் என்கின்ற நல்ல எண்ணத்தை விதைக்க வேண்டும். அவர்களுடைய இனத்துக்கு ஒரு உண்மையானவன் இருக்கிறார் என்று சிங்களவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கல்ல, அது உங்களுடைய இனத்தினுடைய சாபம். தமிழீழம் கிடைக்கும், ஆனால் அது எப்ப கிடைக்கும் எனக்கு சொல்ல தெரியாது. அதற்காக நகர்பவன் நான் அல்ல. நான் என்னுடைய மக்களுடைய அன்றாட தேவை வைத்தியசாலை அல்லது பொதுத்துறை. ஸ்மோக் பண்ணுற எனக்கு ஸ்மோக்கிங் பிடிக்காது. I hate smoking. ஆனா சுவிட்சர்லாந்துல அங்க வச்சிருந்து ஸ்மோக் பக்கத்துல வச்சிருந்து ஸ்மோக் பண்ணி கொண்டு என்னுடைய மூஞ்சிக்கு தான் காத்து சொல்ற passive smoking. I will get cancer. நான் கேன்சர்ல சாவன். ஸ்மோக் பண்றவர் சாக மாட்டார். எனிவே சுவிட்சர்லாந்துல கேம் கேட்கல. இது யாழ்ப்பாணமா இருந்தால் கிரீன் கிராஸ் மாதிரி ஒரு சீன் ஒன்று வந்திருக்கும். சரியா கஷ்டமா இருக்கிறது இந்த ஸ்மோக்கிங்ல நின்று இந்த வீடியோ போடுறதுக்கு.
நான் தமிழீழம் பெற்றுத் தருவேன் என்று யாரையும் ஏமாற்றுவதற்கு தயாராக இல்லை. விளங்கிச்சா தம்பி? சரி. ஆனால் நான் முதலமைச்சர் ஆகிற சந்தர்ப்பத்தில் தலைவர் கனவு கண்ட தமிழீழம் வடக்கு மாகாணத்தை உருவாக்கும். அது எங்களுக்கு ஓகே வெயிட். அதுல இருந்து நாய்களையும் வைத்துக் கொண்டு ஸ்மோக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சரியான கஷ்டமா இருந்தால் நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தமிழீழம் ஒரு நாள் மலரும். ஆனால் அதை பார்ப்பதற்கு நான் இருக்க மாட்டேன். உண்மையா தான் சொல்றேன். ஆனால் அந்த இலக்கை நோக்கி போக வேண்டுமாக இருந்தால் இன்றைய மக்கள், இன்று இலங்கையில் வாழ்கிற மக்கள், இந்த நான் சுத்தி பார்க்கிற சுவிட்சர்லாந்து மாதிரி என்னுடைய இடம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். எங்களுடைய இடம் அபிவிருத்தி செய்கிறத படப்படுறதை பார்த்து நாங்கள் அரசியல் செய்வதை பார்த்து சிங்கள மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு தமிழன் நாளை ஜனாதிபதி நான் இல்லை 100% நானே இல்லை. ஒரு தமிழ் இந்த அரசியல் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது, எனக்கு இந்த அரசியலுக்கு தேவையில்லை. ஆனால் இவர்கள் போடுகிற வழக்கை பார்த்தால் நீங்கள் என்னை ஜனாதிபதி ஆகி போட்டுதான் விடுவீங்க போடுங்க, பரவாயில்லை. ஆனால் எனக்கு அந்த ஜனாதிபதி பதவி ஆசையும் இல்லை. இவன் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியோ ஒரு அமைச்சர் பதவியோ ஆசையில். உங்களுக்கு திட்ட தெளிவாக சொல்லுகிறேன், தமிழீழம் ஒரு நாள் மலரும். ஆனால் அந்த தமிழீழம் மலர்வதற்கு முன்னம் இப்போது இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு, படிப்பு, வாகன போக்குவரத்து, அவர்களுடைய சுயநிர்ணய உரிமை, இவ்வாறான ஒரு தமிழீழம், இதை நான் கட்டியெழுப்புகிறேன். காலத்தின் போது மாகாண சபைகள் வெல்லப்பட்டு நாங்கள் எங்களுடைய அரசியல் போகின்ற நிலைமையை பொறுத்து காலம் மாறும். என்றாவது ஒரு நாள் நான் தலைவர் இல்லாம போன பிறகு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை யாராவது மேல் வந்திருந்தால் அதே மாதிரி இன்னொருத்தன் மறுபடியும் உங்களுக்கு வருவான். அர்ச்சுனா என்பது ஒரு பிராண்ட். நானாக இல்லை இங்கே நிற்பது. நான் நிற்பது என்னுடைய இனத்திற்காக. நான் இந்த போராட்டத்திலிருந்து இன்று வரைக்கும் விட்டு போகாம இருக்கிறதுக்கும் இந்த வீடியோ போடுறதுக்கும் காரணம் தலைவருடைய போராட்டங்களை பார்த்ததுதான். உங்களுக்கு விரும்பினால் என்னை பின்தொடரலாம். இல்ல இவன் கதைக்கிறீங்களா பிள்ளை, இவனுடைய வசனங்கள் பிள்ளை, ஓகே நீங்க வாங்க அரசியலை செய்யுங்க, நாங்க போறோம். நன்றி, வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் ராம்நாத். ஒன் மோர் திங் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு திருப்பி இதை போறேன்னு யோசிக்க வேண்டாம். என்னென்றால் எங்களுடைய ஐயா சந்திரசேகர் அவர்கள் இப்ப நான் வெளிநாட்டுக்கு போவேன்னு பார்த்து கொண்டு வந்து போட்டு ஏதோ பய சொல்லி இருக்கிறார். இதான் சொல்றது, அவனவன் இருக்கணும் பாராளுமன்றத்துல. அவர் சொன்ன பதில் அவருக்கும் தெரியாது, உலகத்துல உங்களுக்கும் அவர் பய சொல்லிட்டாருன்னு தெரியாது. அவர் சொல்றதுக்கு நான் அங்க இல்ல. சோ நான் கேட்ட கேள்விகள் என்னன்னு தெரியாது, என்ன பதில் சொன்னவர்னு தெரியாது. அவருக்கு அந்த அத்ரு பிரச்சனை என்று சொல்லுவார்கள், எக்ஸ்ட்ரா கேள்வி ஒன்று கேட்கலாம். அந்த கேள்விகள் கூட அவருக்கு அங்க இல்லை. சோ இது ஒரு கடும் காமெடி. ஓகே, அதாவது எங்களுடைய சந்திரசேகர் ஐயா வந்து நான் இல்லாத நாடுகள்ல பார்த்து ஃபைல சொல்லி இருக்கிறார். எனிவே தட்ஸ் ஃபைன், வில் கம் பேக். அண்ட் மேலதிகமான கேள்விகள் ஏதாவது இருந்தா நாங்க வந்துட்டு கேட்கிறோம். சோ ஐயா சந்திரசேகர் அவர்களே, நாங்க இல்லைன்னு சந்தோஷப்பட வேண்டாம். நன்றி. ஓகே, சூரிச் டவுன் பியூட்டி. இதுல என்னடால் முக்கியமான விஷயம் என்னடால் இந்த எங்கண்ட நான் இதெல்லாம் பார்க்க சரியான கவலையா இருக்கு. இதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணப்படுற அதே மணியை தான் அங்கேயும் அலோகேட் பண்ணி எடுக்கிறோம் நாங்க. பாருங்க அவ்வளவு வடிவா இருக்குண்டு. ஆனா இதுல வீடியோ எடுத்து போடுறது அட்லீஸ்ட் அங்க இருக்கிற அரசாங்க உத்தியோகத்தர்களுக்காவது இப்படி இவங்க டெவலப் பண்றாங்கன்னா நாங்கள் இப்ப டெவலப் கண்ட்ரி மாதிரி நாங்க வாழ்க்கையில இப்ப நான் வடிவான இடங்கள் எடுத்து போடலாம். பட் டெவலப்மெண்ட்களை உங்களுக்கு காட்டணும்ன்றதுதான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். டெவலப் கண்ட்ரி மாதிரி நாங்கள் வாழ்க்கையில டெவலப் ஆக இயலாது. பட் அட்லீஸ்ட் we can try something, right? ஏதாவது கொஞ்சத்தையாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரோடு எல்லாத்தையும் டிக் பண்ணி எவ்வளவு டீப்பா இதை போடுறாங்கன்னு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நாங்கள் ஒரு இறங்குறு துறையை கூட போட இல்லாம நிக்கிறோம். நாங்கள் ஒரு மீனவ இறங்குறை துறையை கூட போட இல்லாம நிக்கிற எங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன படிப்பினையா இருக்கட்டும். நன்றி.